தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நாளையும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நாளை மறுநாள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் பொங்கல் பரிசு தொகுப்பானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நாளையும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அரிசி சர்க்கரையுடன் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. டோக்கன் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் நாளையும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 3000 பணம், அதே போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நில கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் முதல் தொடர்ச்சியாக துவக்கி வைக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுக்க இதுவரை 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மொத்தமாக 18 லட்சம் பேர் மட்டும்தான் இன்னும் மீதம் வாங்காமல் இருக்கிறார்கள். அனைவருக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டு அதற்காக முன்வடிவம் எடுக்கப்பட்டு டோக்கன் மூலியமும் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது டோக்கன் வேண்டாம், நேரடியாக வந்து ரேஷன் கடைகளை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு மக்கள் எளிதாக வாங்கிவிட்டு சென்றார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது வரை 18 லட்சம் பேருக்கு மீதம் தற்போது பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் நாளை போய் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்ட நிலையும் நாளைய தினமும் ரேஷன் கடை தொடரும். அங்கு அதாவது இந்த பொங்கல் தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 15ஆம் தேதி பொங்கல் என்பதன் காரணமாக நாளை வரை அந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில் நாளை நேரடியாக வந்து ரொக்க பணமும் பொங்கல் பரிசும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, இதுவரை 2 கோடி அட்டைதாரர்கள் வாங்கிவிட்டார்கள் என்றும் மீதம் இதுவரை 18 லட்சம் பேரே மீதம் இருப்பதாக தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.